நமக்கு என்னன்னு தகவல் வந்திருக்குன்னா, அவங்க சார்லிய ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்திருக்காங்களாம். ஏதோ கருப்பு கலர் ட்ரெஸ்லயா ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருந்தாராம். ஆனா அந்த ஆளுங்க இடம் எதுன்னு சொல்லல. நாமளே அவங்கள நேர்ல பார்த்து சன்மான பணத்தை கொடுத்தாதான் சார்லிய அவங்க பார்த்த இடத்த சொல்வாங்களாம். ஜான் அவர்களுக்கு கிடைத்த முழு விவரத்தையும் எல்லோரிடமும் சொன்னான். கண்டிப்பா இது ஏதோ ட்ராப் ஆட்டம் தான் இருக்கு. இங்க இருக்கிற ஆளுங்க பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க என்றான் வுல்ஃப் எச்சரிக்கையாக. ஆமா, இது நம்ம பணத்தை வாங்குறதுக்காக மட்டும்தான்னு எனக்கு தோணுது. அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா என்ன? நம்பாமல் கேட்டாள் அலித்ரா. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏதோ போயின்னு தட்டி கழிக்கிற மாதிரி இல்ல. சார்லி ஏதோ ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தாருன்னு வேற சொல்லிருக்காங்க. அதுக்கு மேல மெயில்ல எதுவும் சொல்லல. இப்போ நம்ம பணத்தை கொடுக்கறோம்னு சொன்ன உடனேதான் அவங்க உண்மையை சொல்ல முன் வர்றாங்க. தனது கருத்தை முன்வைத்தான் ஜான். அப்போ உண்மையாலுமே சார்லிக்கு ஏதாச்சும் ஆகி இருக்குமா? சிறு பதட்டத்தோடு கேட்டான் ஜஸ்டின். ஒருவேளை சார்லிக்கு நம்ம உதவி தேவைப்பட்டிருந்தா? மங்கி போன குரலில் சொன்னாள் அலித்ரா. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம நேரா போய் இந்த மேல அனுப்பிச்ச ஆளுங்களை பார்க்கலாம் என்று சொன்னவன் அவந்திகாவிடம் திரும்பியவன், நீ இத பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டான். அவளுடனான 2 முழு நாட்கள் கழிந்து இருந்த நிலையில் அவந்திகாவின் யோசனைகள் மீது முழு நம்பிக்கை வந்திருந்தது ஜானுக்கும் அவனது ஆட்களுக்கும். நம்ம கண்டிப்பா இந்த ஆளை நேரா போய் பார்க்கணும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் போங்க, நான் வரேன் என்றாள். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்து கொண்ட மற்றவர்களின் புன்னகையின் கீற்று. இவர்கள் சார்லியை பற்றி பொது உலகில் பரப்பு இருந்த செய்தி மிகவும் வெளிப்படையானதுதான். ஆனால் அந்த சன்மானத்தையும் செய்தியையும் பரப்பியது ஜான் வுல்ஃப் என்று யாருக்கும் தெரியாது. இவர்களுக்கும் சார்லியை கண்டேன் என்று சொல்லும் ஆட்களுக்குமான பேச்சுக்கள் எல்லாம் வாய்ஸ் சேஞ்சரின் உதவி கொண்டே நடந்தது. அதாவது கேட்கும் குரலை மாற்றி வெளிப்படுத்தும் கருவியின் மூலம். அதனால் வந்த செய்தியை உண்மையானதா என்று அறிந்து கொள்ள ஜானும் அவனது ஆட்களும் அந்த ஆளை நேரில் பார்க்க சென்றனர். அவர்களுக்கு வந்து இருந்த குறுந்தகவலில் இவர்களை நகருக்கு வெளியில் இருக்கும் அதிகம் ஆட்கள் புழங்காத ஒரு இடத்திற்கு வர சொல்லப்பட்டிருந்தது. ஜானும் அவனது ஆட்களும் அந்த இடத்திற்கு காரில் சென்று கொண்டிருக்க, அவந்திகா ஒரு சிறு இடைவெளியிட்டு தனது லேப்டாப்பில் அவர்களது காரை பார்த்து கொண்டே பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். ஒரு மதியம் வேலை போல ஜானும் அவனது ஆட்களும் அந்த தகவல் தரப்போகும் நபர் வர சொன்ன இடத்திற்கு வந்து இருந்தனர். அவர்கள் காரை விட்டு இறங்கிய போது எதிரில் இருந்த சுவற்றிற்கு மறைவில் இருந்து சில ஆட்கள் வெளிவந்தனர். வந்தவர்களுள் முதல் ஆள் ரியான். இரு குரூப்புமே அதிர்ச்சியாகி நின்றனர். நீயா ரியான்? உனக்கு சார்லி எங்க இருக்காருன்னு தெரியுமா? கருத்த முகத்தோடு கேட்டான் ஜான். ரியான் பதில் சொல்லவில்லை. மாறாக அவனது பார்வை ஜானுக்கு பின்னால் இருந்த அவர்களின் காரின் மீது பதிந்தது. அவனது கண்களில் குழப்பமும் மின்னலும் வந்து சேர, ஜான், நம்ம பார்த்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி இவ்ளோ செழிப்பானீங்க? ஏதாச்சும் பெரிய செல்வாக்கே இருக்கிற ஆளை உங்களுக்கு பாஸா பிடிச்சிட்டீங்களா என்று அவன் கேட்க, அதற்கு பதிலாக ஜான் மெலிதாக சிரித்தானே தவிர அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக, வந்த விஷயத்த சொல்லு, சார்லி காணாம போனதுக்கும் உனக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா என்று கேட்டான். இதை கேட்டு சிரித்த ரியான், அது எப்படி, இப்பதான் எனக்கு சார்லி எங்க இருக்காருன்னே தெரிய வந்திருக்கு என்றான். அப்போ அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு என்றான் வுல்ஃப். முதல்ல பணம் எங்க, அத காமிங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன் முறுக்கி கொண்டான் ரியான். உனக்கு உண்மையாலுமே சார்லி எங்க இருக்காருன்னு தெரியுமா? தீவிரமான முகத்துடன் கேட்டான் ஜான். அதற்கு தலை அசைத்த ரியான், அஃப்கோர்ஸ், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவரு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால அவர் எங்க இருக்காருன்னு சொல்றதுக்கும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல என்றான். ரியான், நீ எங்க கிட்ட பொய் சொல்லிருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, மவனே, நீ இன்னைக்கு செத்த எச்சரித்தான் வுல்ஃப். சத்தமாக சிரித்த ரியான், கவலைப்படாதீங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன் என்றான். சரி, நாங்க இந்த ஒரு தடவை மட்டும் உன்னை நம்புறோம் என்று ரியானிடம் சொல்லியபடி திரும்பி தனது ஆட்களுக்கு கண் அசைத்தான் ஜான். வுல்ஃபும் அலித்ராவும் சென்று காரில் இருந்து ஒரு பெட்டியை எடுத்து வந்தார்கள். அதை தூக்கி வந்து திறந்து காட்ட, உள்ளே இருந்த தங்கங்களின் ஒளி வீச்சு கண்களை கூச செய்தன. ரியான் கண்களை தேய்த்து கொண்டான். உங்களுக்கு எங்க இருந்து இவ்ளோ கோல்ட் பாஸ் கிடைச்சது? வாயை பிளந்தபடி கேட்டான் ரியான். அலட்சியமாக சிரித்த ஜான், அது உனக்கு தேவையில்லாதது.
நீ இப்ப போய் சார்லி இருக்கிற லொகேஷனை சொல்லு என்றான். ஜான், உண்மையை சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஈஸியான வழியை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? எனக்கு இந்த கோல்டு எல்லாம் வேணாம். இதுக்கு பதிலா எப்படி நீங்க இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்கன்ற மெத்தட சொல்லி கொடுங்க. பழிச்சென்ற புன்னகையோடு கேட்டான் ரியான். அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க ஏதோ கொஞ்சம் லக்கி ஆகிட்டோம் திரு தோள் குழுக்களோடு சொன்னான் ஜான். உண்மையாவா என்றபடி வாயை பிளந்தான் ரியான். உண்மையா பொய்யான்றது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நீ சார்லி இருக்கிற இடத்த சொல்லலனா நாங்க கிளம்புறோம். டீல் ஓவர் என்றபடி கிளம்ப திரும்பினான் ஜான். அலித்ராவும் கூட அந்த தங்கம் இருந்த பெட்டியை பூட்டியபடி கிளம்ப தயாரானாள். ரியானின் கண்கள் அலித்ரா பூட்டிக் கொண்டிருந்த அந்த பெட்டியின் மீதே அழுத்தமாக பதிந்து இருந்தது. வெளியே வாங்கடா என்று கத்தினான் ரியான். அவன் அப்படி கத்தியதும் நிறைய ஆட்கள் அந்த செவருக்கு பின் இருந்து வெளிவந்தார்கள். குறைந்தது 30 ஆட்களாக கூட இருப்பார்கள். எல்லாரும் கைகளில் துப்பாக்கியோடு ஜானையும் அவனது ஆட்களையும் வந்து சுற்றி வளைத்தார்கள். ஜானின் ஆட்களும் அவரது துப்பாக்கியை தயாராக எடுத்துக்கொண்டனர். அலித்ரா கூட பெட்டியை மூடி வைத்துவிட்டு துப்பாக்கியை கையில் எடுத்தாள். ரியான், என்ன இதெல்லாம்? கோபமாக கேட்டான் ஜான். இதை கேட்டு சத்தமாக சிரித்த ரியான், உண்மையாலுமே தெரியலையா என்ன? இது பேர் தான் ராபிங், திருட்டுன்னு சொல்வாங்க. ஒழுங்கா தங்கத்தையும் வெப்பன்ஸையும் வச்சுட்டு கிளம்பினீங்கன்னா உங்களை நான் உயிரோட விட்டுறேன் மித்தப்பாக அறிவித்தான். உன்ன மாதிரி பெருச்சாளிங்கள்லாம் எங்களை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறியா? கோபமாகவும் இளபமாகவும் கேட்டான் வுல்ஃப். அவன் சொல்லி முடித்த வினாடி அவர்களை சுற்றி வளைத்திருந்த ரியானின் ஆட்கள் இன்னும் நெருக்கமாக வந்தனர். உடனே ஜானின் குரூப்பும் எச்சரிக்கை உணர்வுடன் நகர்ந்தனர். ஆமாண்டா பைத்தியங்களா, நாங்க இந்த பெருச்சாலிங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் திருட போறோம். உங்க டீம் எல்லாம் எங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு நாங்க கிரே ரெட்ஸ்னா யாருன்னு காமிக்கிறோம். நீங்க வெறும் 4 பேர், எங்க இத்தனை பேரை என்ன பண்ணிட முடியும்? மிதப்பாக கேட்டான் ரியான். ஹே, உங்கள பாதி பேரை நான் ஒரே ஆளா கொன்னுடுவேன், அதே மிதப்போடு சொன்னான் ஜான். அப்போ மத்த பாதிய நான் பாத்துக்கிறேன் என்றபடி முன் வந்தான் வுல்ஃப். எல்லாமே சரியான பைத்தியங்க, இவனுங்களுக்கு நாம யாருன்னு காமிங்கடா என்று கத்தினான் ரியான். அவன் அப்படி சொன்னவுடன் கிட்டத்தட்ட 8 பேர் தங்களது ஆயுதத்தை வெளியெடுத்தார்கள். ஷிட், அதெல்லாம் நம்ம விட்டு வந்த ஆயுதங்கள். இவ்வளவு நேரம் அமைதியாயிருந்த ஜஸ்டின் கூட கத்தினான். உண்மைதான், ரியானும் அவனது ஆட்களும் எடுத்து வந்திருந்த ஆயுதங்கள் எல்லாம் ஜான் வுல்ஃபின் ஆயுதங்களாக இருந்தவை. அவர்கள் வீட்டோடு சேர்த்து இவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். இதை பார்த்த ஜான் வுல்ஃப் ஆட்களிடம் ஏற்கனவே இருந்த கோபம் இப்பொழுது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து இருந்தது. நம்ம வீட்டை விட்டு நம்மள துரத்துனது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வெப்பன்ஸ் வச்சே நம்மள தாக்குறாங்களா? இந்த நினைப்பே அவர்களுக்குள் வெறி ஏற்றியது. ஆனால் இப்பொழுது வெறியில் முட்டாள்தனமாக செயல்பட்டு விடக்கூடாது. இவர்களை விட ரியான் குரூப்பிடம் பலங்கள் அதிகமாக இருக்கின்றன. ரியான், எதுக்கு இப்படிலாம் பண்ற? என்ன எண்ணத்துல? எங்களை கொல்லணுமா? நிதானமாக கேட்டான் ஜான். இதற்கு ஒரு கோணை சிரிப்பை உதிர்த்த ரியான், நீங்க மட்டும் நல்ல பிள்ளைங்களா உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தையும் வெப்பன்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை உயிரோட விட்டுறேன். எங்க அம்மா மேல சத்தியம் என்று இழித்தபடி கூறினான் ரியான். முட்டாள் தான் நீ சொல்றதையெல்லாம் நம்புவான், கோபத்தில் பட்டென்று சொன்னாள் அலித்ரா. உங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு என்ன நம்புறத விட்டுட்டு? ஒன்னு கோல்டையும் வெப்பன்ஸையும் என்கிட்ட கொடுங்க, இல்லனா உயிரை விடுங்க பஞ்ச் பேசினான் ரியான். எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இந்த பிளானோட தான் இங்க வந்திருக்கேன்னு சிறு சீற்றத்தோடு சொன்னான் ஜான். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. ஹஹஹா, உண்மையான பிளான் அதுதான். இங்க வரவங்க கிட்ட இருந்து தங்கத்தை வாங்கிட்டு அவங்க கொன்னுடுறது. ஆனா உண்மையா சொல்லணும்னா உங்களை இங்க பார்த்தோன்னே நான் பரவசப்பட்டு போயிட்டேன். ஏன்னா உங்களை கொல்றதுதான் என்னோட நெடுநாள் கனவா இருந்துச்சு. இதயத்தில் கை வைத்து கண்களை மூடி உளமாற கூறினான் ரியான். அப்போ உனக்கு சார்லி எங்க இருக்காருன்னு தெரியாதா? ஜஸ்டின் தனது கேள்வியை முன்வைத்தான். இந்த கேள்வியில் கொஞ்சம் நிதானித்த ரியான் அவனுடைய துப்பாக்கியின் பின்பாகத்தை நெற்றியில் வைத்து தேய்த்தபடி, ஆக்சுவலா எனக்கு சார்லி எங்க இருக்காருன்னு தெரியும், ஆனா நான் உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டேன். ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே அவரு உங்களை சொர்க்கத்துல வந்து பாப்பாரு என்றான். அதான் நாங்க சாக போறோம்னு உறுதியாக்கிருச்சுல்ல, அப்போ நீ சார்லி இருக்கிற இடத்த பத்தி எங்க கிட்ட சொல்லலாம்ல? கொக்கி போட்டு பார்த்தான் ஜான். ஆனால் அவர்களை விட தெளிவாக இருந்த ரியான், உங்களுக்கு அந்த சர்டிபிகேஷனை கூட நான் தரமாட்டேன்.
சார்லி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்காமையே தான் நீங்க செத்து போவீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி தருவேன். நானும் என்னோட ஆளுங்களும் சேர்ந்து இந்த சுவத்துக்கு பின்னாடி இருக்கிற எட்டத்துல உங்க எல்லாரோட டெட் பாடிஸ என்று ரியான் சொல்லி கொண்டிருக்கும் போதே யாரோ சுடும் சத்தம் கேட்டது. சொல்ல வந்ததை சொல்லாமல் அப்படியே உள்ளே முழுங்கியவன் சுற்றியும் முற்றியும் பார்த்தபடி கீழே விழுந்தான். இவ்வளவு நேரம் இருந்த சூழலும் மாறி இப்பொழுது ஒரு தீவிரம் வந்து அங்கே குடியமர்ந்தது. அவனது காலை பிடித்தபடி அம்மா என் காலு என்றபடி கண்களை விரித்து கத்தினான் ரியான். அந்த குண்டு பாய்ந்து இருந்தது ரியானின் காலில்தான். யாரு யாரது, வெளியே வாங்க, வாய் விட்டு கத்தினான். எல்லோரும் சுற்றியும் முற்றியும் பார்க்க ஆரம்பித்தனர். ரியானின் ஆட்கள் எல்லாம் எங்கு சுட என்று தெரியாமல் சுட்டுக் கொண்டிருந்தனர். இதில் அவர்கள் ஜானின் ஆட்களுக்கு முதுகு காட்டி திரும்பி நின்றுவிட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ஜான் மற்றும் அவனது ஆட்கள் தங்களது ஆயுதத்தை தயார்படுத்தினர். சில நிமிடங்களில் ஜான் வுல்ஃபை தாக்கலாம் என்ற எண்ணத்தோடு ரியானின் ஆட்கள் திரும்ப, அவர்கள் திரும்பிய பின்தான் இவ்வளவு நேரமும் ஜான் வுல்ஃபை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்ற எண்ணமே அவர்களது மண்டையில் உதித்தது. ஆனால் அவர்கள் இந்த எண்ணங்களில் இருந்து வெளிவரும் முன் ஜான் வுல்ஃப் ஆட்கள் ரியானின் ஆட்களில் பாதி பேரை சுட்டு தள்ளி இருந்தார்கள். மொத்தமே 3 ரியானின் ஆட்கள் மட்டுமே மிச்சம் இருந்தனர். ஒரு மாயன் அமைதி அங்கு சூழ்ந்து இருந்தது. என்ன நடந்தது இப்பொழுது? சில வினாடிகள் தானே ஆனது. அதற்குள் எப்படி எத்தனை பேர் இறந்தனர்? என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவர்களில் 3/4 பேர் அதற்குள் செத்து மடிந்து இருந்தனர். இந்த திடீர் மாற்றம் மற்றவர்களின் மனதில் பயத்தை விதைத்தது. இனி வேறு வழியே இல்லை, ரியான் தான் உயிருக்காக பிச்சை எடுக்க வேண்டும் என்ற நிலை வந்திருந்தது. ஆனால் அது எப்படி நடந்தது என்றுதான் யாருக்கும் புரியவில்லை. ஒரு பெருச்சாளிய கூட விட்டுடாதீங்க, ஜான் கட்டளையிட்டான். உடனே வுல்ஃபும் மற்றவர்களும் சுட எல்லாம் இறந்து சரிந்தார்கள். ரியானோ திருவிழாவில் விட்டுவிட்ட குழந்தை போல திருவென முழித்துக் கொண்டிருந்தான். யாராச்சும் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன் என்ற பலகை அவனது கண்களில். ஆனால் அந்த நேரமும் சுதானமாக தனது கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து ஜானின் மீது குறிவைத்தான் ரியான். அவனது முகம் வெளுத்து போயிருந்தது. ஸ்டே அவே ஃப்ரம் மீ, என்னை விட்டு நகர்ந்தே இருங்க, நடுங்கிக் கொண்டு வெளிவந்தது அவனது குரல். அவனது கண்களில் கண்ணீர். ஆனால் இவனது துப்பாக்கியை எல்லாம் பார்த்து ஜானும் அவனது ஆட்களும் பயந்தது போல் தெரியவில்லை. ரியான், கண்ணை கீழே போடு, நிதானமாக சொன்னான் ஜான். இல்ல என்கிட்ட வராத என்றபடி ஜானை நோக்கி ரியான் சுட இறுதி வினாடியில் அந்த இடத்தில் இருந்து குதித்து விலகி இருந்தான் ஜான். ஃபக், இவ உண்மையாலுமே சுடுறான், ஆத்திரத்தோடு கத்தினான் ஜான். இவனையெல்லாம் உயிரோடையே விடக்கூடாது என்றபடி தனது துப்பாக்கியை எடுத்து ரியானை நோக்கி குறிவைத்தான் வுல்ஃப். அவன் ட்ரிகரை அழுத்த போகும் நேரம் அவந்திகாவின் ஸ்டாப் என்ற கணீர் குரல் அந்த இடத்தை கிழித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தது. சுடாமல் குரல் வந்த வழி திரும்பி பார்த்தான் வுல்ஃப். அவந்திகா நடந்து வர அவளுக்கு பின் 20 அடியாட்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த இடத்தை அடைந்ததும் அவந்திகாவை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி நின்று விட்டார்கள். அவர்களது கண்கள் எச்சரிக்கை உணர்வுடன் சுற்றியும் முற்றியும் சுழன்று கொண்டு அதன் பின் ரியானின் மீது பாய்ந்தது. குண்டே இல்லாத அந்த துப்பாக்கியை வைத்து பைத்தியக்காரன் போல் மீண்டும் மீண்டும் சுட முயற்சி கொண்டிருந்தான் ரியான். எல்லோரது பார்வையும் அவந்திகா மீதே இருப்பதால் அவனுக்கு பக்கத்தில் கிடந்த துப்பாக்கியை எடுத்து அவன் முயற்சி செய்த போது ரியானுக்கு நேராக தனது துப்பாக்கியை நிமிர்த்திய அவந்திகா, ஐ எம் அ புவர் ஷூட், எனக்கு சரியா சுட வராது, அதனால நான் மறுபடியும் உன்னை ஒரு தடவை சுட்டு பார்க்கவா என்று நிதானமான குரலில் கேட்டாள். இதை கேட்ட ரியான் சிலையாய் உறைந்து போக ஜானும் அவனது ஆட்களும் கூட அவளது குரலில் இருந்த ஆழ்கடலின் அமைதியில் பயந்து போனார்கள். இந்த புவர் ஷூட்ஸாக இருப்பவர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் வைக்கும் குறி எங்கு வேண்டும் என்றாலும் திசை மாறி போகலாம். ரியானின் சிலை போஸை பார்த்த அவந்திகாவிற்கு திருப்தியாக இருக்க, குட், இப்போ என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு, சார்லி எங்க என்று கேட்டாள். அவளது கண்கள் பிரதிபலித்த இரக்கமின்மையை பார்த்தவனுக்கு எச்சில் தொண்டையிலேயே நின்றது. இவன் மட்டும் இப்பொழுது பதில் சொல்லவில்லை என்றால் சுட்டு பொசுக்கிவிட்டு போய்கொண்டே இருப்பாள் என்று சொன்னது அவளது பார்வையில் இருந்த அலட்சியமும் பயமின்மையும். இப்பொழுது சில நாட்களுக்கு முன்தான் வந்த இந்த பெண் இத்தனை அதிகாரம் நிறைந்தவளாகவும் ஆளுமையானவளாகவும் இருப்பாள் என்று ரியான் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை.
20 அடியாட்களை வாங்கும் அளவிற்கு கூட அவளிடம் பணம் செல்வாக்கு இருக்கிறதா? அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ உண்மையாலுமே சார்லியோட தங்கச்சிதானா? காலம் கடந்த யோசனை அவனது மனதினுள். ஆனால் இப்பொழுது அவன் இருக்கும் நிலையில் அவள் கேட்பதை சொல்லாமல் போக அவன் ஒன்று முட்டாள் இல்லை. அவளை வெறித்து பார்த்தவன், எனக்கு சொல்ல கூடாதுன்னு ஒன்னும் இல்ல, ஆனா உண்மைய சொன்னாலும் செத்துருவேன் என்றான். ரியானை பார்த்து மெலிதாக சிரித்த அவந்திகா, அப்போ நீ பதில் சொல்லலனா மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா என்று கேட்டாள். ஹே, எப்படி இருந்தாலும் நான் சாக போறது உறுதியாகிடுச்சு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உண்மைய சொல்லிட்டு சாகணும்? சொல்லாமையே செத்து போறேன். கோபமாக சொன்னவனின் கண்கள் செத்து போய் கிடந்து அவனது ஆட்களின் மீது பதிந்து இருந்தது. உன்னோட ஆசை அதுதான்னா நானே அதை நிறைவேற்றுறேன் என்றபடி ரியானை நோக்கி தனது துப்பாக்கியை உயர்த்தினான் ஜான். அவன்ட தங்கத்தை எல்லாம் கொடு என்ற அவந்திகாவின் குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. என்ன? அதிர்ச்சியோடு கேட்டான் ஜான். நான் முன்னையே சொல்ல இருந்த மாதிரி அவன்கிட்ட எல்லா கோல்ட் பாஸையும் கொடு, மீண்டும் சொன்னாள் அவந்திகா. அவந்திகாவின் வார்த்தைகளை புரிந்து கொண்ட ஜான் அந்த பெட்டியை எடுத்து வந்து ரியானின் முன் வைத்து விட்டான். அதை பார்த்துவிட்டு அவந்திகாவை பார்த்த ரியான், இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான். சார்லி எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை உன்னோட எடுத்துக்கிட்டு நீ போய்க்கலாம் என்றாள் அவந்திகா. இதை கேட்டு கண்களை அகல விரித்த ரியான், நான் உண்மைய சொல்லிட்டா இந்த கோல்டு பாஸ் இருக்கிற பெட்டியை என் கூடவே எடுத்துட்டு போய்க்கலாமா? அவன் நம்பிக்கையோடு கேட்டான். ஆமா, உனக்கு கொடுக்கறதுக்கு கடைசி வாய்ப்பு இதுதான். அதனால எந்த ட்ரிக்கும் பிளான் பண்ண ட்ரை பண்ணாத என்றாள் அழுத்தமாக. உண்மையாலுமே என்ன போக விட்டுருவியா? இன்னும் நம்பாமல் கேட்டான் ரியான். என்ன நம்புறது தவிர உனக்கு வேற வழி இருக்கா? நிதானமாக வெளிவந்து விழுந்தது அவந்திகாவின் வார்த்தைகள். அவள் சொல்வதும் சரிதானே, இது மட்டும்தான் அவனுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு என்று அவனது மூளையில் மணி அடிக்க, சரி நான் சொல்றேன் என்றான் ஒரு முடிவை எடுத்தவாறு. அடுத்த கட்டமாக அந்த பெட்டியை எடுத்து தன் நெஞ்சோடு கட்டி கொண்டவன், சார்லி இருக்கிறது வில்லிங்ஸ்டன் கிட்டதான் என்றான். என்ன? ஒரு சேர அதிர்ச்சியோடு வெளிவந்தது ஜான் மற்றும் அவனது ஆட்களின் குரல். ஏன், அவந்திகா கூட இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டில் ஆச்சரியப்பட்டுதான் போனாள். ஏனென்றால் சார்லி இதற்கு முன் நிறைய தடவை வில்லிங்ஸ்டனுக்கு உதவி செய்து இருக்கிறான். அதையும் தாண்டி வில்லிங்ஸ்டன் ஒரு மிலிட்டரி ஜெனரல். ஆனால் சார்லியை பிடித்து வைப்பதால் அவனுக்கு எந்த நன்மைகள் இருக்க போகிறது என்று யோசித்தவள், எதுக்கு வில்லிங்ஸ்டன் சார்லியை பிடிச்சு வச்சிருக்கான் என்று கேட்டாள். தனது தலையை இடவலமாக அசைத்த ரியான், எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வில்லிங்ஸ்டன் சார்லியை பிடிச்சு வச்சிருக்கான்றது மட்டும்தான். ஆனா எதுக்குன்னு தெரியல என்றான். வேற என்ன உனக்கு தெரியும்? கணக்காரியமாக கேட்டாள் அவந்திகா. சில வினாடிகள் யோசித்தவன், வில்லிங்ஸ்டன் ட்ரக்ஸ் விக்கிறான். நாங்களே, அதாவது கிரே ரெட்ஸே நிறைய தடவை அவங்களோட ஸ்மக்லிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் என்றான். இப்பதானே தெரியுது உங்களுக்கு அவன் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் தரான்னு. வேற என்ன இருக்கு என்று கேட்டாள். அவ்வளவுதான் என்று சொல்லியவன் அந்த பெட்டியை இறுக்கி கட்டியபடி, நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, இப்ப நான் கிளம்பலாமா? சிறு தயக்கத்தோடு கேட்டான். போ என்றாள் அவந்திகா. பட்டென்று எழுந்த ரியான் அந்த ரத்தம் வழியும் காலோடு மறைவாக அவர்களின் கார் நிறுத்தி இருக்கும் இடம் நோக்கி ஓடினான். இதை புருவம் சுருங்க பார்த்தவன், என்ன அவந்திகா, அவனை போக விட்டுட்ட என்று கேட்டான். அவன்கிட்ட இப்ப நிறைய தங்கம் இருக்கு. ஒருவேளை அவன் லக்கியா இருந்தா அவன் பெரிய ஆளா எழுந்து வரலாம். ஆனா எனக்கு என்ன டவுட்னா அவன் லக்கியானதான் என்றாள் அவந்திகா. அவளுக்கு அவன் மீண்டும் எழுந்து உயர்ந்து வந்து விடுவானோ என்ற பயம் எல்லாம் இருக்கவில்லை. அவன் உயிரோடு இருந்தால்தானே எழுந்து வர. சரி, நாம இப்ப வீட்டுக்கு போகலாம் என்றபடி திரும்பி எத்தனித்தாள் அவந்திகா. அப்பொழுது அந்த அடியாட்களுள் தலைமையானவன் மிஸ் நாதன் என்றான். எஸ் என்றபடி திரும்பினாள் அவந்திகா. எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன். எனக்கு கொஞ்ச நேரம் ஆஃப் டியூட்டி தரீங்களா என்று கேட்டான் பணிவாக. அவந்திகா அவனையே சில வினாடிகள் பொறுத்து பார்த்தாள். அந்த லீடரும் அவனது பார்வையை அகற்றவில்லை. அந்த லீடரின் மனதை படித்தவள் ஷோர் என்றாள். தேங்க்யூ என்றவன் திரும்பி ரியான் சென்ற வழி போக ஆரம்பித்தான். அவந்திகாவும் ஜானின் குரூப்பும் ஒரு காரில் ஏறிக்கொள்ள அடியாட்கள் எல்லோரும் மற்றொன்றில் ஏறிக்கொண்டனர். காரில் அமர்ந்து இருந்த பொழுது அந்த லீடர் ரியான் பின்னாடி போறானா என்று கேட்டான். அவன் இல்லன்னு சொல்லலையே, சிறு சிரிப்போடு சொன்னான் ஜான். மறுபடியும் அந்த ரியான் நம்மளை எதிர்த்துட்டு வருவானா என்ன? அலித்ரா சோர்வோடு கேட்டாள். அவன் வரமாட்டான். நம்ம ஹையர் பண்ணிருக்க ஆளுங்க பிரைவேட் பேங்க் மூலமா வந்தவங்க. அவங்களுக்கு என்னைக்குமே அவங்களோட ரெப்யூட்டேஷன் முக்கியம்.
அதோட நான் அந்த பேங்க்காரவங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் போட்டு கொடுத்துருக்கேன் என்று சொல்லி கண்டித்தாள் அவந்திகா. அதானே, இந்த மனுஷங்க எல்லாம் பணத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ரெப்புடேஷனை மட்டும் இழக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பேரு தான் அவங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தரதே. ஜான் அலித்ராவுக்கு நம்பிக்கை அளித்தான். அப்போ அடுத்த வேலையா நம்ம சார்லிய காப்பாத்த போறோமா என்று கேட்டாள் அலித்ரா. அதற்கு தலை அசைத்த அவந்திகா, அதேதான், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் என்றாள். வீட்டிற்கு வந்ததுமே அவளது வேலைகளை ஆரம்பித்தாள் அவந்திகா. வில்லிங்ஸ்டனின் மிலிட்டரி சிஸ்டமை ஹேக் செய்வது அவளுக்கு மிக மிக சுலபமான காரியமாகவே இருந்தது. அங்கு இருந்த மிலிட்டரி ஜெயிலில் நிறைய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. இவளுக்கு பேருதவியாக அமைந்து போனது. ஒவ்வொரு ஜெயில் லாக்அப்பிலும் ஒருத்தர் தான் இருந்தனர். அவந்திகா ஒவ்வொரு ஆளாக காண்பித்துக் கொண்டு வர ஜான் அவளுக்கு பின் நின்று அவள் காண்பிப்பது சார்லியா இல்லையா என்று சொல்லிக் கொண்டு இருந்தான். அப்படியே நேரம் நகர்ந்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில், சார்லி, இதுதான் சார்லி அவந்திகா என்று கத்தினான். அலித்ராவும் மற்றவர்களும் எழுந்து வந்து பார்த்தனர். திரையில் தெரிந்த இவர்களால் சார்லி என்று அழைக்கப்பட்ட மனிதன் கசக்கி போன சக்கை போல் கிடந்தான். இவருக்கு என்ன ஆச்சு? ஸ்ருதி குறைந்த குரலில் கேட்டாள் அலித்ரா. சார்லியின் கைகளிலும் கால்களிலும் இரும்பு சங்கிலி சுற்றப்பட்டிருந்தது. ஏதோ பொம்மை போல சுவரில் சாய்ந்து இருந்தார். அவரது முடியும் தாடியும் வளர்ந்து போய் அவரது முகத்தில் பாதியை மறைத்து இருந்தது. ஆனால் அவரை ஆழ கவனித்தால் அவரை எளிதாக கண்டுகொள்ள முடியும்படிதான் இருந்தார். அவரது உடையெல்லாம் அழுக்காக இருக்க அது முழுக்க இரத்த கரைகளால் வண்ணம் மாறி இருந்தன. அவர் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த வில்லிங்ஸ்டன் இவர் 1 மாசமா வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கானா? ஜஸ்டின் கோபமாக கேட்டான். உடனே ஓடி சென்று தனது துப்பாக்கியை எடுத்த உல்ஃப், நான் இப்பயே போய் அந்த வில்லிங்ஸ்டனை கொல்ல போறேன் என்றபடி கிளம்ப ஆயத்தமானான். இருடா என்றபடி உல்ஃபை பிடித்து இழுத்தான் ஜான். இப்போ நீ போனாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது என்றான். அப்ப என்னடா பண்ண சொல்ற? என்ன சார்லி சாகிறத பாத்துட்டு இருக்க சொல்றியா? இப்படியே விட்டா அந்த மனுஷன் செத்துருவாருடா என்றான் உல்ஃப். வில்லிங்ஸ்டன் உள்ள போறான். இவ்வளவு நேரம் கூர்மையாக கம்ப்யூட்டர் திரையை பார்த்து கொண்டிருந்த அலித்ரா கத்தினாள். உடனே எல்லோரது கவனமும் இவள் பக்கம் திரும்பியது. அங்கு வில்லிங்ஸ்டன் அவனுடைய ஆட்களை சேர்ந்த ஒருவனோடு உள்ளே நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனுடன் நடந்து வந்த அந்த மனிதன் எதுவும் பேசவே இல்லை. மாறாக சிவனே என்று அமர்ந்து இருந்த சார்லிக்கு 2 சவுக்கடிகளை கொடுத்தான். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த வீடியோவில் சத்தம் எதுவும் கேட்கவில்லை என்றாலும் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சவுக்கு எவ்வளவு பலமாக சார்லியின் மேல் இறங்குகிறது என்று கண்கூடாக தெரிந்தது. பார்த்து கொண்டிருந்தவர்களின் கண்கள் கருத்தன. இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருந்த சார்லியை அந்த சவுக்கடிகள் எழுப்பிவிட்டிருந்தன. வில்லிங்ஸ்டன் அவரிடம் ஏதோ பேச அவர் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக பேசிக் கொண்டிருப்பவனை பார்த்து கொண்டு மட்டும் அமர்ந்து இருந்தார். இது வில்லிங்ஸ்டனை கோவப்படுத்த அவர் கூட்டி வந்திருந்த ஆளிடம் இருந்து சவுக்கை வாங்கியவன் சார்லியை வெளுத்து எடுத்தான். மீண்டும் மீண்டும் சவுக்கடி அவரது உடலில் விழுந்து கொண்டே இருக்க வலி தாங்க முடியாமல் அவரது உடலும் தாடியும் இறுக்கியதே தவிர பூட்டி வைத்திருந்த அவரது வாய் மட்டும் திறக்கப்படவே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு சார்லி பல்லை கடித்துக் கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சவுக்கடிகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருந்தது. சதை கிழிந்து புது காயங்கள் சார்லியின் உடலில் ஜனனம் எடுக்க ஆரம்பித்து இருந்தன. அவரது உடலில் வழியும் ரத்தம் திரையில் தெரிய பார்த்து கொண்டிருந்த ஜான் மற்றும் அவனது ஆட்களின் கைமுஷ்டி இறுகியது. அவர்கள் பார்வை இப்பொழுதே வில்லிங்ஸ்டனை தோலுரிக்க ஆரம்பித்து இருந்தது. இந்த வில்லிங்ஸ்டனை இப்பயே நாம அவனை கொன்னு புதைக்கணும் என்று கத்தினான் ஜான். பொறுமை காத்த அவனது குணம் எப்பொழுதோ பறந்து போயிருந்தது. அவன் அப்படி சொல்ல அவனோடு சேர்ந்து அவனது மற்ற ஆட்களும் நகர எழுந்து நின்ற அவந்திகா, நில்லுங்க அங்கே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். இதை கேட்டு திரும்பிய ஜான், நீயும் தானே பாத்துட்டு இருந்த அவந்திகா, இப்பயே சார்லிய காப்பாத்தியே ஆகணும். அப்புறம் இது எங்களோட ப்ராப்ளம், அதனால நீ கொஞ்சம் இதை விட்டு விலகியே இரு. இனியும் உனக்கு எந்த பிரச்சனையும் தர எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றான் திட்டவட்டமாக. ஆமா அவந்திகா, இனியும் எங்களால பொறுமையா இருக்க முடியாது. இனியும் சார்லி கஷ்டப்படக்கூடாது என்றாள் அலித்ரா. அவர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் என்று சொன்ன ஜஸ்டினின் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக வெளிவந்தன. அவனது கண்களில் இருந்த உறுதியை பார்த்த அவந்திகா, நீங்க எல்லாரும் இப்படியே போனா மாட்டிப்பீங்க
என்றாள். இதை கேட்டு சிறிதாக சிரித்த வுல்ஃப், அத பத்தி எல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. எங்க கண்ணு முன்னாடியே சார்லி இப்படி வேதனையால சாகிறத எங்களால பார்க்க முடியாது. அவர் எங்களுக்கு அப்பா மாதிரி அவந்திகா, உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது என்றான். என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னோட குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நானும் இதையே தான் செஞ்சிருப்பேன் என்றாள் அவந்திகா. அப்புறமும் ஏன் அவந்திகா எங்களை போக விடாம இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க என்று கேட்டான் ஜான். போன முறை அலித்ராவை காப்பாற்ற இவர்கள் வந்ததை பற்றி நினைத்து பார்த்தாள் அவந்திகா. காப்பாற்ற வந்தது அலித்ராவையாக இருந்தாலும் அதிக ஆட்கள் இருக்கும் பேஸ்மெண்டில் நுழைந்து இருந்தனர் இவர்கள் எல்லோரும். அவர்களது குறி எல்லாம் அலித்ராவை காப்பாற்றுவதில் மட்டுமே தான் இருந்ததே தவிர அதற்கு இடையில் இருக்கும் விஷயங்களில் இல்லை. இன்றும் அதையே தான் திருப்பி செய்ய போகிறார்கள். நான் அவரை காப்பாத்த வேணாம்லாம் சொல்லல, ஆனா அதுக்கு முன்னாடி தெளிவா ஒரு பிளான் போட்டுக்கலாம்னு தான் சொல்றேன் என்றாள் அவந்திகா. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாத அவந்திகா, இன்னைக்கு நைட்டே அவரை காப்பாத்தி ஆகணும். திட்டவட்டமாக வெளிவந்து விழுந்தது ஜானின் குரல். இன்னுமே திரையில் வில்லிங்ஸ்டன் சார்லியை போட்டு அடித்துக் கொண்டேதான் இருந்தான். இனியும் எங்களால பொறுத்துக்க முடியாத அவந்திகா என்று முடிவாக சொன்ன அலித்ராவின் கண்கள் சிவந்து போய் காட்சி அளித்தன. உங்க எல்லாரோட இயர் மைக்ஸையும் எடுத்துக்கோங்க, அதோட நிறைய ஆயுதங்களும் அண்ட் பி அலர்ட் என்றாள் அவந்திகா. இதை கேட்டு திகைத்த ஜானும் அவனது ஆட்களும் அடுத்த நொடி முகம் சிரிப்பால் விகிசிக்க நின்று இருந்தனர். அவந்திகாவிற்கு அருகில் வந்த ஜான், அவந்திகா தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு, இந்த மிஷன் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கோ. போன தடவை மாதிரி இந்த தடவை நான் விளையாட்டுக்கு சொல்லல, ஐம் சீரியஸ் திஸ் டைம் என்றான் முகம் நிரம்பிய புன்னகையுடன். இதை கேட்டு பேச்சற்று நின்று இருந்த அவந்திகாவின் மனம் ஏனோ அப்படி என்றால் அவன் நிச்சயம் இந்த மிஷனில் ஜெயிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டது. அவளது பதிலுக்கு எதிர்பாராமல் ஜானும் அவனது ஆட்களுடன் தயாராக கிளம்பிவிட்டான். இரவு வானில் கவிழ்ந்தது. அவந்திகா ஏற்கனவே மிலிட்டரி கேம்பின் சர்வைலன்ஸ் வீடியோவை ஹேக் செய்து ஏற்கனவே இருந்த ஒரு வீடியோவை இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பது போல் வைத்திருக்க, அங்கு இருந்தவர்களின் திரையில் அவள் மாற்றி வைத்த வீடியோ மட்டுமே மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் ஜானும் அவனது ஆட்களும் உள் நுழைந்தது அவர்களது திரையில் தெரியவில்லை. அவந்திகாவின் வேலையால் வெற்றிகரமாக ஜானும் அவனது ஆட்களும் அந்த இடத்தினுள் நுழைந்து விட்டனர். அவந்திகா விரல்கள் இப்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகளில் சுழன்று கொண்டிருக்க, அவளது வாய் இயர்போன் வழியாக அவர்கள் எல்லோரும் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று கட்டளைகளை இட்டு கொண்டு இருந்தது. ஜெயில் என்ட்ரன்ஸ்ல 2 ஆளுங்க இருக்காங்க. நான் இப்போ அந்த ஃபுட்டேஜை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்துடணும், இல்லனா மத்த கார்ட்ஸ் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் என்றாள் அவந்திகா. ஓகே என்று சொன்ன ஜான் தனது ஆட்களை வழி நடத்தினான். அவர்கள் உள்ளே நுழைந்து அந்த 2 கார்ட்ஸின் சத்தம் வெளியே வராமல் அடித்து போட்டு விட்டனர். அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு நீங்க போட்டுக்கோங்க, இயர்போனின் வழி அவந்திகா கட்டளையிட்டாள். ஜஸ்டினும் ஜானும் அவளது கட்டளையை நிறைவேற்ற அலித்ராவும் வுல்ஃபும் சேர்ந்து அந்த மயங்கி கிடக்கும் கார்ட்ஸை அப்புறப்படுத்தினார்கள். எல்லாம் சரியாக நடக்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் அலித்ராவும் வுல்ஃபும். ஜஸ்டினும் ஜானும் அவர்கள் அடித்து போட்ட ஆட்களின் இடத்தில் நின்று கொண்டனர். அலித்ராவும் வுல்ஃபும் சார்லி இருக்கும் அறையை நோக்கி சென்றனர். அடித்து போட்ட ஆட்களிடம் இருந்து சாவியை எடுத்திருந்த அலித்ரா அதை கொண்டு சார்லியின் கதவை திறக்கலாம் என்று முடிவு செய்திருந்தாள். அவர்களது ஒவ்வொரு அடியும் தெளிவாக இருந்தது. காற்றில் கூட தீவிரம் கலந்து இருப்பது போல் ஒரு உணர்வு அவர்களுக்குள். சீக்கிரம் சார்லியை காப்பாற்றிவிட்டு இந்த இடத்தை விட்டு வந்த தடையுமே இல்லாமல் அகன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் மனதினுள். ஆனால் அப்பொழுதுதான் சர்வேலன்ஸ் வீடியோவில் அவந்திகாவிற்கு தெரிந்த காட்சி கண்ணை உறுத்த அதை ஜூம் செய்தாள். மிலிட்டரி கேம்பின் கேட்டுக்கு வெளியே வரிசையாக பல கார்கள் வந்து நின்றன. அந்த கார்கள் வந்து நின்ற மறு வினாடி மொத்த கேம்பும் பரபரப்பானது. இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருந்த ராணுவ வீரர்கள் கூட விழித்துக் கொண்டனர். சீக்கிரமாகவே பாதுகாப்பு வளையம் திடமாக்கப்பட்டது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு ஏதோ தீவிரமானது போல் தோன்ற, பொறுங்க, இப்ப எதுவும் பண்ணாதீங்க, கேம்புக்கு புது ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இப்போ நீங்க வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தா மாட்டிக்குவீங்க என்றாள் எச்சரிக்கையாக. இதை கேட்ட ஜான் மற்றும் அவனது ஆட்களின் முகம் மாறியது. அவர்களது பிளானில் இப்படி ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்து இருக்கவில்லை. இப்போ நம்ம என்ன பண்றது என்று கேட்டான் ஜான். ஸ்டே குவைட், என்னோட ஆர்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க
என்றபடி மிலிட்டரி கேம்பில் என்ன நடக்கிறது என்று பார்க்க நகர்ந்தாள் அவந்திகா. அதே நேரம் சில பேர் காரில் இருந்து வெளியே வந்து நிற்க, உள்ளிருந்த வில்லிங்ஸ்டன் தலை தெறிக்க வெளியே ஓடி வந்தான். எங்கடா ஜெனரல் பிலிப்? படிக்கட்டுகளில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தவன் பேண்டை இன் செய்து கொண்டே தனது ஆட்களில் ஒருவரிடம் கேட்டான். ஜெனரல் ஆல்ரெடி வந்துட்டாரு, நாம நம்ம ஆட்கள் சில பேரை அனுப்பி அவரை வெல்கம் பண்ண சொல்லிருக்கேன் என்றான் அவன். எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம திடுத்துப்புன்னு வந்து நிக்கிறாருன்னு தெரியலையே, வாய்க்குள்ளேயே புலம்பினான் வில்லிங்ஸ்டன். ஆமா ஜெனரல், அவர் திடீர்னு வந்து நிக்கிறாரு, சிறு பம்மலோடு சொன்னான் அவன். வரிசையாக 10 ஆயுதங்கள் நிரம்பிய கார்கள் வெளியே வந்த போதே அது ஜெனரல் பிலிப் உடையது என்று அறிந்த வீரர்கள் வினாடியும் தாமதிக்காமல் ஓடினர். அவர்கள் வெளியே சென்ற போது ஒரு விலை உயர்ந்த கார் முதலாவதாக நின்று கொண்டிருந்தது. அதில்தான் பிலிப் இருக்கிறார் என்று பார்த்ததும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. காரை நோக்கி வேகமாக சென்ற வெல்லிங்ஸ்டனின் கண்களுக்கு காரின் பின் இருக்கையில் அமர்ந்து இருக்கும் பிலிப் கண்ணில் பட்டான். வெல்கம் ஜெனரல் என்றபடி ஒரு ராணுவ சல்யூட்டை வைத்தான் வெல்லிங்ஸ்டன். அப்பொழுது அவனது கண்கள் பிலிப்பிற்கு பின் அமர்ந்து இருந்த ஒரு மனிதன் மீது விழுந்தது. அந்த மனிதன் ஒரு கருப்பு நிற சூட்டை அணிந்து இருந்தான். அதோடு ஒரு கருப்பு நிற தொப்பியும் அது அந்த மனிதனின் முகத்தை மறைத்து இருந்தது. வெல்லிங்ஸ்டனால் அந்த மனிதன் உதட்டையும் தாடையையும் மட்டும்தான் பார்க்க முடிந்தது. அவன் யார் என்று வெல்லிங்ஸ்டனுக்கு தெரியவில்லை என்றாலும் அவனை பிலிப் அவருக்கு அருகில் அமர்த்தி இருப்பதை பார்த்து பிலிப்பிற்கு முக்கியமான ஆள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டான். எனக்கு உன்னோட உதவி ஒரு முக்கியமான விஷயத்துல தேவைப்பட்டது, அதான் சொல்லாம கொள்ளாம வர வேண்டியதாயிருச்சு என்றான் பிலிப். ஐயோ ஜெனரல், உங்க ஆர்டர்ஸ் என்னன்னு சொல்லுங்க, அதை நிறைவேற்ற நான் தயாரா இருக்கேன். மரியாதையில் ஊறி போய் வெளிவந்தது வில்லிங்ஸ்டனின் குரல். அவர்கள் இருவருமே ஜெனரல் போஸ்டில் இருப்பவர்கள் தான் என்றாலும் வில்லிங்ஸ்டனை விட மிக மிக உயர்ந்த ரேங்கில் இருப்பவர் பிலிப். நீ இதுக்கு முன்னாடி சில மிலிட்டரி ஆயுதங்களை ஐவி சிண்டிகேட் கிட்ட இருந்து திறமையா கைப்பற்றி வந்தேன்னு நான் கேள்விப்பட்டேன். சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் பிலிப். ஆமா ஜெனரல், அது உண்மைதான். ஏதோ அவனே இறங்கி கைப்பற்றியது போலான கர்வத்தை முகத்தில் தேக்கி சொன்னான் வில்லிங்ஸ்டன். அவன் இத்தனை பெருமை பீற்றிக்கொள்ள காரணம் இருக்கின்றது. ஐவி சிண்டிகேட் ஒன்றும் சாதாரணமான ஆர்கனைசேஷன் கிடையாது. ஏன், அந்த நாட்டின் இன்டர்போல் கூட அவர்கள் இருக்கும் இடத்தை வெகு நாளாக கண்டுபிடிக்க முயற்சி செய்து தோல்விதான் அடைந்தனர். அந்த ஐவி சிண்டிகேட் அந்த அளவு பலம் வாய்ந்தவர்கள். அதே நேரத்தில் அந்த பலத்தின் அளவு ரகசியமாகவும் செயல்படக்கூடியவர்கள். அதனால் வில்லிங்ஸ்டன் அதனையே உடைத்து அங்கு கடத்தி வைக்கப்பட்டிருந்த ராணுவ ஆயுதங்களை மீட்டு கொண்டு வந்ததால் அவன் ராணுவத்தில் மிக முக்கிய ஒரு நபர் ஆகி போனான்.